ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு வெங்கட் சுபி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, செலியன் வந்து ஊரில் இருக்கான். ஊரில் விட்டு ஒரு வாரம் ஆகுது. அவனை தான் கூட்டிகிட்டு வர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் டைம் ஆயிடுச்சுனாலே அப்பா வந்து நொங்கு வியாபாரம் பண்ணுவார். அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்பா நொங்கு கடை வச்சுருக்காரு. நான் இங்கே கடைக்கிட்ட இறங்கிட்டேன், நீங்கள் வந்துடுங்க தம்பியை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சோழன் வந்து எங்கள் அம்மா கிட்டே இவ்வளோ நாள் பேசினதே கிடையாது. இப்போ தான் நிறைய பேசுகிறேன். நான் ஃபோனில் சொல்லுவேன் அம்மா கிட்டே, அம்மா நான் நல்லா பேச தெரியல, ஆனால் அந்த சைகையில் பேசுகிறான் அம்மா அப்படின்னு சொல்லுவேன். அம்மா என்ன என்கிட்ட எல்லாம் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. இப்போ கூட பப்ஜி விளையாடுறாரான் தலைவர். அவங்க அண்ணன் விளையாடுவார், அதை பார்த்து அவனும் பண்ணுறானா. எங்கள் அப்பா என்னமோ பேசுகிறாங்கன்னு எங்கள் அப்பாவை பார்க்கலாம். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூடலாம் கொஞ்சம் நேரம் நின்று பேசி முடிச்சாச்சு. அப்பாவோட எங்கள் அப்பா கடை எங்கே இருக்குன்னா, திருச்செங்கோட்டில் வால்ரகேட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற லைனில் சிஹெச்பி காலனி இடத்துல தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் திருச்செங்கோட்டிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கடையில் போய் வாங்குங்க கண்டிப்பாக. ரொம்ப நாள் கழித்து செலியன் வந்துட்டான். செலியனை பார்த்ததும் அவனும் செலியன் கூட விளையாடுறான், செலியனும் சோளையும் கூட விளையாடுறான். அவன் தம்பிக்கு இதை கொடுங்க, தம்பிக்கு அது கொடுங்க, வாயில் போடாதரா முட்டாய் காமனால் கழிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பாசம் பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்குது. இவள் வந்துட்டா பாருங்களேன். எங்கள் அக்கா ஏதோ வேலையாக திருச்செங்கோடு வந்திருந்தாங்க. அவங்க என்னமோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. இவன் இந்த பர்ஸை தூக்கிட்டு இதை வாங்கியே கொடுத்தாகணும்னு அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன். இந்த பர்ஸ் 500 ரூபாயா. நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கும்போது 20 ரூபா பொருளுக்கு அழுது அடம் முடிச்சா கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பேத்திக்கு அது சின்ன பொருளாக இருந்தாலும் அந்த ஒட்டு போகாத பொருளாக இருந்தால் கூட அந்த அமௌண்ட் போட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா கிட்ட ஐஸ் கடைக்கு போகிறதுக்காக அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நண்டு சண்டையெல்லாம் ரெடி பண்ணி கிளப்பி வச்சாச்சு. கடையில் போனால் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. இவனுங்க மட்டும் கத்திக்கிட்டு எல்லோரும் இவனுங்க உட்காந்துருக்குற டேபிளையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் அவ்வளோ நேரம் பார்த்தோம். இவனுங்களை இங்கே வச்சா இவனுங்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளும் சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, சரி இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு நம்ம நொங்கு கடைக்கு போய் நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நொங்கு கடைக்கு வந்துட்டோம். ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நிதி டொனேட் பண்ணது எங்கள் நைனா தான். ஒரு வழியாக ஐஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா வெட்டி அள்ளுறது வந்து மாட்டுக்கு வந்து தீவனத்துக்காக அள்ளிகிட்ருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா எப்போ நொங்கு கடை போட்டாலும் நான் தான் கூட அப்பா கூட போவேன். நானும் இதே மாதிரி வெட்டி இது பண்ணிகிட்ருப்பேன். அப்போல்லாம் எனக்கு வந்து அது ஒரு இதாக தெரியும், என்னடா இங்கே நம்ம டவுனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு நம்மளை அப்படி அள்ள விட்டுட்ருக்காருன்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கூச்சமே எனக்கு போயிருச்சு. இந்த ஐஸை வாங்கிட்டு வந்து எங்கள் சோழனுக்கு ஐஸு திங்கவும் தெரியாது, ஆனால் அவன் வேணும்னு அடம் பிடிக்கவும் செய்யும். ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு 2 பேர்த்துக்கும். இதில் இந்த ஐஸு வேறு சாப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அலையணும். ஒரு வழியாக ஐஸ் சாப்பிட்டு முடிச்சதும் அம்மாவும் அப்பாவும் நொங்கு விற்றுட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணன் ஒய்ஃப் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வச்சு விட்டா. அவளுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு 2 பேர்த்தையும் பஸ்ஸில் வச்சு அடைச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கிளம்புற டைமில் பாதி வழியிலேயே 2 பேருமே தூங்கிட்டானுங்க. ஏறினப்போ பண்ண சேட்டை இருக்குது பாருங்கள். ஒருத்தன் ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா கிட்டே பேசுகிறீங்க, ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் அப்பா கிட்டே பேசணுங்கிறான். சின்னவனா அப்போ தான் நான் இங்கேருந்து காலைல தான் கிளம்பி போகிறேன். அப்பா 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 அப்படின்ட்டே பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் போனதுமே தூங்கிட்டானுங்க. ஒரு ஊருக்கும் வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெயினாக சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, செலியனோட அவங்க அண்ணன் சிஎம் பதவி ஏற்றதுக்காக ஊர்வலத்துக்கு போயிருந்தான். அங்கே போயிருந்தப்போ இவன் செலியன் வந்து ரொம்ப ஒரு டிவிகேயோட ஃபேனு. அங்கே போய் கொடியை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொன்னது, வீட்டுக்கு வரணும்னு வந்துட்டு வந்ததும் கொடியை எடுத்து எப்படி ஆட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள்.